யாரா வெளியில் சத்தமாக இருக்குது? என்ன வேணுமா? மீடியாக்காரர் வந்திருக்காங்க, உங்களை பேட்டி எடுக்கணுமா? பேட்டியா? நல்ல நல்ல அரசியல் தலைவர்களையே தப்பு தப்பாக எழுதுறாங்க இந்த மீடியா. அதுவும் நான் ஒரு நடிகன், நான் மாட்டினேன், அவ்வளோதான். ஐயா, அவங்க நல்லவங்களை மட்டும் தான் தப்பு தப்பாக எழுதுவாங்க. உங்களை மேலே ஆளுங்களெல்லாம் தப்பாகவே எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்களே. ஓ அப்படியா? அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, என் தலைக்கவசத்தோட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் டுபாகோர் டிவி. உலக புகழ்பெற்ற நடிகர், நம்பர் 1 நடிகர், வருங்கால முதல்வர் உடன் சந்திப்பு. வாங்க சந்திப்போம். வணக்கம் தலைவரே. வணக்கம். சினிமா துறையில் உங்களுக்கு எவ்வளவோ செல்வாக்கு இருக்குது. ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறீங்க. அந்த 200 கோடி விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? என்ன காரணம்? 2000 கோடி சம்பாதிக்கத்தான். என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? சொல்லுங்கள். திராவிடம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் கொள்கையும் திராவிடம் தானே? எனக்கு இரண்டுமே 2 கண்கள், 2 கண்ணு, எல்லார் வாயிலும் மண்ணு. சரி, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க. என்னுடைய கொள்கையை மாநாட்டிலேயே சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் கேட்குறீங்க. சொல்கிறேன். என்னுடைய கொள்கை ஊழலை ஒழிப்பேன், அப்புறம் மதுக்கடையை மூடுவேன், இலவச கல்வியை கொடுப்பேன், இலவச தண்ணியை கொடுப்பேன், அப்புறம் மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பேன். ஆமாம், நான் வந்தேன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் செய்வேன். இது வேற ஒரு அரசியலோட கொள்கையாச்சே. திருடிட்டீங்களா? இதையும் கதையை தான் திருடுறீங்கன்னு நினச்சேன். இதையும் திருட்டிங்களா? சொந்தமாக யோசிக்க கூட மாட்டிங்களா? சரி, முதல் கேள்வி, ஊழலை ஒழிப்பீங்கன்னு சொன்னீங்க. உங்கள் படம் வரும்போது 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபா கொடுத்து மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? சூப்பர். 2வது கேள்வி, இலவசமாக கல்வி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கு. இலவசமாக எதுவும் கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இலவச கல்வியை எப்படி கொடுப்பீங்க? மூன்றாவது கேள்வி, மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் படத்துலேயே மதுவை புகழ்ந்து பேசி தள்ளியிருக்கீங்க. ஏன் உங்கள் மாநாட்டிலேயே உங்கள் ரசிகர்களையும் மாநாட்டில் ஊற்றி பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மதுவை மூடுவீங்க? முடியாது. சூப்பர். இப்படி இருக்கும்போது மதுக்கடை எப்படி மூடுவீங்க? 4வது கேள்வி, மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு சொந்தமாக ஒரு மருத்துவமனை இருக்குது. அதில் வர நோயாளிகளுக்கு 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் கேட்டு ஃபீஸை வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இலவசமாக கொடுப்பீங்க மருத்துவத்தை? சூப்பர். யோ அப்படியா கேட்குறேன்? அப்படியா பண்ணுறேன்? பெரிய யோகி மாரியே பேசுகிற. ஏன் அதிகமாக காசு கொடுக்குறானோ அவனை நல்லபடியாக ஏற்றுவேன். ஏன் காசு தரலையோ அவனை நல்லவனா கூட கெட்டதாக ஏற்றுவேன். உன்னை பற்றி தெரியாது. பட நீ போயிட்டு வாட்ச்மேன், இந்த நாயாச்சும் தோத்துட்ட. நம்ம வீட்டில் நம்மளே கலாகிடுது. சிப்பா வெளியே போ.